வணக்கம். பாலமுருகன். கோபி நாயனார் திடீர்னு பொங்குன்னு பொங்கி எழுந்தாரு திராவிடர் இயக்கத்துக்கு எதிரா. நான் வாங்கிய தந்தை பெரியார் விருதை திருப்பி அளிக்கின்றேன். மதிவதனி, பெரியாரிஸ்டுகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதுவுமே அவங்க செய்யறது கிடையாது. அவர்கள் அனைவரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இந்த மாதிரி உள்ளடி வேலையெல்லாம் யார் செய்வார்கள்னு கேட்டா இந்த பார்ப்பன கும்பல்கள் தான் காலாகாலமாக செய்து கொண்டு வந்தன. கடைசியா ஆள் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த துருப்பு சீட்டு தான் இந்த கோபி நாயனார் அப்படின்னு சொல்லி கடுமையா அவரை மதிவதனியை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே இங்க எல்லாருமே கருத்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அவருடைய சங்கித்தனத்தை முழுமையா அம்பலப்படுத்தி விட்டாரு முக்தர். அந்த சூழ்நிலையில இது மிகப்பெரிய அளவிற்கு கூட்டணிக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா திருமாவர்கள் உணர்ந்த காரணத்தினால கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு. இது காலத்துல செய்யக்கூடிய முக்கியமான வார்னிங். எப்ப பார்த்தாலும் இந்த RSS பிஜேபி வகையறாக்கள் எல்லாமே நாம பழைய காலத்துல ஒரு படக்கதை படிச்சிருப்போம். ஒரு 4 மாடுகள் ஒன்றாக நின்று மேய்ந்து கொண்டிருந்தன. அங்கே ஒரு புலி வந்துகிட்டு, புலியோ சிங்கமோ உன்னை வந்துட்டு உள்ள அட்டாக் பண்ணும்போது அந்த 4 மாடுகளும் வந்து அந்த அந்த புலியை வந்துகிட்டு நான் எதிர்த்து போராடும். இந்த இடத்துல புலிங்கிறதுக்கு பதிலாக, சிங்கம் என்பதற்கு பதிலாக ஒரு ஓநாய் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோ. ஒரு செந்நாய், ஒரு ஓநாய், ஒரு கழுதை புலி, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன கும்பல்கிட்ட தான் இன்னைக்கு நாம எல்லாருமே நம்மளுடைய ஒற்றுமையா இருக்கு. தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கண்டு வடநாட்டில் இருக்கிறவன அஞ்சு நிற்கிறான்னு சொல்லி பாரதிதாசன் பாடினது போல் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதற்கு அவன் தனித்தனியாக ஆசை வார்த்தை காட்டக்கூடிய நம்ம ஆட்களை பிடிச்சு நம்ம கண்கள்ல வந்து குத்தக்கூடிய வேலையை தெளிவாக செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட வேலையை இந்த பார்ப்பன கும்பல்கள் செய்வான். இதை மிக எளிமையாக தமிழன் கண்டுபிடிப்பான். அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கலே பார்ப்பானுக்கு. ஏன்னா அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மிகச்சிறந்த வேடத்தை இங்க தரிச்சு வரும்போது தலையில இருக்கக்கூடிய கொண்டையை தூக்கி நம்மால வந்து கரெக்டா காட்டிடுவான், கொண்டைய மறைங்கடான்னு. ஏன்னா அவன் எந்த சூழ்நிலையில் வார்த்தைகளை மாற்றுகின்றான் அப்படிங்கிறத அப்பட்டமாக உணரக்கூடிய அந்த ஆற்றல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. இந்த மாபெரும் ஆற்றலை உருவாக்கியவர் தந்தை பெரியார். கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக அவர் நேரடியாக அரசியலுக்கு செல்லாமல் உனது எதிரி யார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நேர்மையான எதிரியாக இருந்தால் கண்ணுக்கு தெரிவான். பார்ப்பான் எப்பவுமே நேர்மையான எதிரி கிடையவே கிடையாது. அவன் சூதுள்ளம் படைத்தவன். அவன் எந்த இடத்துல எங்க வேணுமோ தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொடூரமான கேடி கும்பல் தான் இந்த பார்ப்பன கும்பல்கள். அவனுடைய இதிகாசம், புராணங்கள், இலக்கியம் அனைத்துமே அதைத்தான் வலியுறுத்தியிருக்கின்றது. இது இல்லாம அவனுடைய ஆயுதங்களை பாருங்க, வில்லம்பைத்தான் பயன்படுத்துவான். நமது ஆயுதங்கள் வந்து கடாயுதத்தை பயன்படுத்துவோம். நாம் நேருக்கு நேராக நின்று சண்டையிடுவோம். பார்ப்பான் தூரத்தில் இருந்து குறிவைத்து தாக்குவான். இந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தன்மைய இங்க ஒரு நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்த்தார் தந்தை பெரியார். அதன் மூலமாக அவன் அரசியலை கற்றுக்கொண்டான். அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கருத்தியல் மேலோங்கி இருக்கும் போது அதை ஒழிப்பதற்கு என்னென்ன வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருவான். அப்படி நம்ம கமர்ஷியலா ஒரு ஆள் பிடிச்சு செருப்பாலேயே அடி வாங்கி மூளையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட சைமன் செபஸ்டி இப்போது அவன் ஊடகத்தின் முன்னாடி நின்று கொண்டு வெறித்தனமாக கத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊடகமே இப்போது அவனை முழுமையாக புறக்கணித்து விட்டது. காரணம், இப்போது அடுத்த அஜெண்டாவாக நிறைய ஆட்களை பிடித்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவனை விட்டு விடுங்கள், இப்போது இவர்களின் பின்னால் செல்லுங்கள் சொல்லி குறிப்பா ஒரு 4-5 பொம்மைகளை கொண்டு வச்சிருக்கு. கடைசியா வந்திருக்கக்கூடிய பொம்மை தான் இந்த கோபி நாயனார். திடீர்னு என்னடா இங்க இருந்து மிகப்பெரிய பூசலான வார்த்தையெல்லாம் விட்டு தாக்குறாரே அப்படின்னு கவனிக்கும் போது அதுல குறிப்பாக மதிவதனியை குறிவைக்கும் போது அவர் இளம் பேச்சாளராக இருந்து இன்னைக்கு திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக வரக்கூடிய அளவுக்கு தெளிந்த கொள்கை உள்ளம் கொண்ட மாற்று தங்கமாக இருக்கக்கூடிய நமது இயக்கத்துடைய தோழரை எப்படி குறி வைக்க வேண்டும், எப்படி அவர் மீது என்ன சொல்றது
களங்கம் சுமத்தணும். எப்படி பெரியாரின் மீது இங்க அவதூறுகளை அள்ளி வீச முடியுமோ, இவரது கருத்து டிபேட்ஸ்ல எல்லாமே மதிவதனி வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு சங்கிகள் ரத்தம் கக்கி சாகாத குறையா கதறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை இங்கே மதிவதனி உருவாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ரைட்டு அண்ட் லெப்ட்ல எதுல எல்லாம் எழுத முடியுமோ எழுதி தள்ளுறானுங்க. அதுல இங்க வழக்கமாக இங்க இருக்கக்கூடிய நமது தோழர்கள் யாரும் வருந்திவிட வேண்டாம். நாங்கள் திருமா என்னது கொள்கை பத்திரமாத்து தங்கம் தான், அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ரவிக்குமார் இருக்கிறார் பாத்தீங்கல்ல, அவர் அவ்வளவு எளிதாக நீங்கள்லாம் கடந்து போய்விட முடியாது. ஆனாலும் கூட்டணி தர்மம் என்கிற காரணத்துக்காக இப்போ திரும்ப அவர்களே சொல்லியிருக்கக்கூடிய காரணத்துக்காக அவர் சம்பந்தமான விமர்சனங்களை இப்போது நாங்கள் முன்வைக்கவில்லை. அவர் எப்போதுமே இங்க இருக்கக்கூடிய கட்சி திராவிடர் இயக்கத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையை தெளிவாக அவர் செய்து கொண்டேதான் இருப்பார். கடந்த 15 ஆண்டுகளாக காலச்சுவடியில் அவர் எழுத ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சன்னமான பார்ப்பன தன்மையோடு இடைச்சர்களை அவர் செய்து கொண்டிருப்பார். கடைசியாக செய்திருக்கக்கூடிய வேலை அந்த 3% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டது, ஆதரவாக இவர் கருத்து சொல்லியது. இந்த இடத்துல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மலிவான வீக்கா இருக்கக்கூடிய ஆட்களை கரெக்டா கையில பிடிக்கக்கூடிய ஆளைய அந்த டெலஸ்கோப் போட்டு அவன் தேடிக்கிட்டு இருப்பான், மைக்ரோஸ்கோப் போட்டு தேடிக்கிட்டு இருப்பான். அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது இங்க நிறைய ஆள் கிடைக்குது. இங்க எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிறைய ஆட்கள் கிடைக்குது. அதனால அந்த ஆள்ல இருந்து 1-2 எடுத்து ஒரு பீஸை விட்டு எடுத்து பேச விடுவான்னு சொல்லி அப்படி பேசி இன்னைக்கு சிரிக்கப்பட்டு இன்னைக்கு ரோட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த கோபி நயனார அவரே கூப்பிட்டு நல்லா விளாசுன்னு விளாசிட்டாரு. காரணம், திருமாவர்களிடம் மிக தெளிவான கொள்கை புரிதல் இருக்கின்றது. அவர் மிக மிக நுணுக்கமாக திராவிடர் இயக்கத்தின் அரசியல் கொள்கை அரசியலை மிக தெளிவாக கற்று உணர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் ஆசிரியர் கி வீரமணிகிட்டே போய் நாம் பேசாம இந்த தேர்தல் அரசியல் பக்கமே போகாம தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய பணியுமே நாங்க பேசாம செஞ்சுக்கிட்டு போகலாம்னு இருக்கேன்னு சொல்லி மனச்சோர்வு அடைந்து அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த மிக அந்த மோசமான அந்த மோசமான சிந்தனைகளுக்கு பாத்தீங்களா, அதுல பேசாம நேரடியா கொள்கை அரசியலுக்கு விடலாம்னு சொல்லிட்டு அவர் ஆசிரியர்கிட்ட ஆலோசனை செய்யும் போது ஆசிரியர் தான் சொன்னார், உங்களை நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே அவர்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பணியை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரசியல் ரீதியாக நாம் இணைந்து நம் பணியை செய்வோம். ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது நீங்க அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும். மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள் சொல்லி மிகச் சரியான ஆலோசனை ஆசிரியர் வழங்கவும், அதன் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த துணை தலைவர்கள் எல்லாமே யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டா இந்த பார்ப்பனர்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய அளவிற்கு வெளியில கொஞ்சம் அப்படியே தோரணையா இருந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளுக்கு பார்த்தீங்களா அத்தனை மட்டங்களிலும் அவர்களுக்கான ஊடு சரடு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. இந்த இடத்துல யாரும் நாங்க நேரடியாக அவரை யாரும் குற்றப்படுத்தல. ஆனால் கடந்த கால பதிவுகள் அனைமே இப்படித்தான் காட்டுது. ஆகையால் எலெக்ஷன் வரக்கூடிய நேரம் தெளிவாக வந்துவிட்டது என்று தெளிவாக திரும்ப அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் தலைமையை முதலில் மதிக்க வேண்டும். தந்தை பெரியாரின் மீது அனைவருக்குமே கருத்து முரண் இருக்கின்றது. அதெல்லாம் இங்க தந்தை பெரியாரை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க யாருமே சொல்லல. ஆனால் புத்தரின் கருத்துக்களின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் மரியாதையும் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் தொழ வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். தொழ வேண்டும்னா அவரை கும்பிட வேண்டும் சொல்லல, கருத்துக்களை தொழ வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அமைப்புக்கு கட்டுப்படு, தலைவருக்கு கட்டுப்படு, கொள்கைக்கு கட்டுப்படு. உனது வார்த்தைகள் அனைத்தும், உனது அறிவு அனைத்தும் கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் இயங்க வேண்டும். தந்தை பெரியாரே திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சொன்னார்? திமுகவுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது கட்டுப்பாட்டுக்குள் கடமையும் கண்ணியமும் வந்து விடுகின்றது. கட்டுப்பாடை மீறிவிட்டால் என்ன சொல்றது, அத்தனையும் பாழாகத்தான் போகும். அதுவும் ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போய்விடுங்கிறது கடந்த கால மூத்தோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் பாடம். இது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதை முழுசா கற்றுக்கொண்டு செயல்பாட்டில் இருப்போம் யார் தெரியுமா? பார்ப்பான். பார்ப்பானை பார்த்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. நமக்கு
குறைந்தபட்சம் 4 புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் வானம் பெரிதா பூமி பெரிதா என்று அளக்க வேண்டியது. கடைசியில் அந்த அளப்பு அனைத்துமே நம் மக்களுக்கு எதிராக தான் அது போய் முடிஞ்சிருக்குங்கிறது எல்லாமே வரலாறு. அதனால அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து வரும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த பழைய குறள். அதனால நாம் அனைவருமே வெளியில வரும்போது நமது ஓர்மையை சிதைக்கக்கூடிய அந்த கேடிகள் எங்கிருந்து வருகின்றார்கள் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர சில்லண்டி வேலையும் சில்லறத்தனமாவும் வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு புகழ் வெளிச்சம் ஊடக வெளிச்சம் நமக்கு கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக மனம் போன போக்குல வார்த்தைகளை அள்ளி வீசுவது என்பது திராவிடர் இயக்கத்துக்கு எந்த சூழ்நிலையிலும் கேடு கிடையாது. ஏனென்றால் அது அரசியல் கட்சியிலே நிற்காது. ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய வேலை என்பது தொடர்ச்சியாக சமூக சீர்திருத்த இயக்கத்தை இந்த கேடிகளை அம்பலப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை. ஆனா அரசியல் ரீதியாக பயணம் செய்யும் போது மிக சூதானமாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு உயரம் இருக்கின்றதோ அவ்வளவு உங்களுக்கு பள்ளம் இருக்கின்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று ஓஷோ அவர்கள் தெளிவா சொல்வார். அந்த மாதிரி உங்களது பள்ளத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களது உயரம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். திருமா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை அனைவருமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் விஷயம். ஆகவே திராவிடர் இயக்கத்தின் மீது அவர் கருத்தை தெரிவித்தார் என்பதற்காக ஒரு துளி அளவிற்கு கூட நாங்கள் அதை வருந்தவில்லை. ஆனா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 வார்த்தை முன்ன பேசிக்குவாங்க பின்ன பேசிக்குவாங்கங்கிற அளவோட தான் நாங்க அதை கடந்து போயிட்டோம். ஆகையால் கோபி நாயனார் அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி, பார்ப்பானுக்கு பலியாகி விடக்கூடாது என்பதுதான் எங்களது ஆழ்ந்த விருப்பம். ஆரம்பிக்கலாம்.